கவிஞர் கண்ணதாசன் பாடல் எழுத வேண்டாம் என கழற்றிவிட நினைத்த இயக்குனர் எஸ் கோபாலகிருஷ்ணன். கடைசியில் நடந்த ட்விஸ்ட். ஒரு மெகா ஹிட் பாடல் உருவான சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். உண்மையான வரலாற்று நிகழ்வை திரைப்படமாக்க முடிவு செய்த இயக்குனர் எஸ் கோபாலகிருஷ்ணன் இந்த திரைப்படத்திற்கு கவிஞர் கண்ணதாசன் பாடல் எழுத வேண்டாம் என்று முடிவு செய்திருந்தாலும் கடைசியில் கவிஞர் கண்ணதாசன் இல்லாமல் அந்த திரைப்படத்தை அவரால் முடிக்க முடியாமல் போனது பலரும் அறியாத ஒரு சுவாரஸ்யமான தகவல். அதாவது தமிழ் சினிமாவில் இயக்குனர் திலகம் என்று அழைக்கப்படும் இயக்குனர் எஸ் கோபாலகிருஷ்ணன் 1971 ஆண்டு அபிராமி பட்டரின் வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுக்க முடிவு செய்கிறார். அதுதான் ஆதிபராசக்தி என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன், ஜெயலலிதா, பத்மினி, முத்துராமன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த நிலையில் இசையமைப்பாளர் வி மகாதேவன் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருந்தார். ஆதிபராசக்தி என்ற இந்த திரைப்படத்தில் அபிராமியே தனது தெய்வம் என்று இருக்கும் அபிராமி பட்டர் ஒரு நாள் கோவிலில் மன்னர் வருவதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த போது அபிராமி பட்டர் உள்ளே வருகிறார். அவர் அபிராமியை நினைத்து மெய் மறந்து தியானத்தில் இருக்கும்போது மன்னர் அவரை பரிசோதனை செய்ய இன்றைக்கு திதி என்ன என்று கேட்க அதற்கு அபிராமி பட்டரோ பௌர்ணமி திதி என்று சொல்லிவிடுகிறார். அங்கு இருப்பவர்கள் எல்லோரும் இவர் ஒரு ஞானி, கோவிலில் அமர்ந்து பஞ்சாங்கம் கணிப்பவர் என்று சொன்னாலும் அதை நம்பாத மன்னர் அவரிடம் கேட்டபோது இன்றைக்கு பௌர்ணமி திதி என்றால் நிலவு வருமா என்று கேட்க பௌர்ணமி திதி என்றால் முழு நிலவு வரும் என்று சொல்லிவிட கோபமான மன்னர் இன்று அமாவாசை, ஆனால் மாலையில் முழு நிலவு வரவில்லை என்றால் இவரை அக்னியில் இறக்கி விடுவேன் என்று சொல்லிவிடுகிறார். தியானத்தில் இருந்தபோது என்ன நடந்தது என்று தெரியாத அபிராமி பட்டர் என்னிடம் ஒருவர் ஏதோ கேட்டார், நான் ஏதோ சொன்னேன், என்ன சொன்னேன் என்று தெரியவில்லை. ஆனாலும் அபிராமி, நான் சொன்னது உன் வார்த்தைகள், நீதான் அதற்கு பொறுப்பு என்று சொல்லி தெய்வத்தை நினைத்து பாடுவது போன்ற ஒரு பாடல். இந்த பாடலுக்கு அபிராமியின் உண்மையான பாடலை எடுத்து பயன்படுத்த இயக்குனர் எஸ் கோபாலகிருஷ்ணன் முடிவு செய்துள்ளார். ஆனால் அதன்படி அந்த பாடலை திரைப்படத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றி இசையமைத்த போது அந்த பாடல் அவ்வளவு பக்தியாக திருப்திகரமான பாடலாக இல்லை. இதனால் இந்த பாடலை பிடிக்காத இயக்குனர் எஸ் கோபாலகிருஷ்ணன் வேறு வழியில்லை, கூப்பிடுங்கள் கவிஞர் கண்ணதாசனை என்று அழைத்து பாடலை எழுதுமாறு கூறியுள்ளார். கவிஞர் கண்ணதாசன் எழுதிய அந்த பாடல்தான் மணியே மணியின் ஒளியே என்ற பாடல். இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் இன்றைய பல திரைப்படங்களில் அந்த பாடல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் கண்ணதாசன் எழுதிய மணியே மணியின் ஒளியே என்ற இந்த பாடலின் பின்னணியில் அமைந்த இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.